வணக்கம். அந்த ஃப்ராடு யூடியூப் சேனல் கலாட்டா அப்படின்ற ஃப்ராடு யூடியூப் சேனலில் ஒரு ஃப்ராடு ஆங்கர் நவீன் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வர சொல்லி நம்மளை அவமானப்படுத்தி அமைச்சிருந்தாங்க. அந்த நவீன்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம இச்சைக்காக ஓகேங்களா, காம இச்சைக்காக பெற்றை குழந்தைகளை கொன்ற லேட்டஸ்டா அபிராமி குன்றத்தூர் அபிராமி பார்த்துருக்காங்களா, அந்த குன்றத்தூர் அபிராமி மாதிரி நபர் தான் அந்த நவீன். ஓகேங்களா, ஆக்சுவலாக உண்மையை கொண்டு ஒருத்தவங்களை தான் பெற்ற பிள்ளைகளையே கொண்டு காம இச்சைக்காக தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் கையில் நீதியின் கையில் பிடிபட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ராடு சேனலான கலாட்டா, அந்த கலாட்டா சேனலோட ஆங்கர் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் மக்கள் பிடியிலையும் சட்டத்தோட பிடியிலையும் கண்டிப்பாக சிக்குவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குன்றத்தூர் அபிராமி காம இச்சைக்காக குழந்தைகளை கொண்டாங்க. அதே மாதிரி இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காகவும் அவங்க சேனலில் காசு வரணும் அப்படின்றதுக்காகவும் ஓகேங்களா நம்மளை பர்பஸ்ஃபுல்லாக இப்போ 10 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்குங்க. என்னோட அனுமதியே இல்லாமல் அந்த கலாட்டா சேனலில் ஃப்ராடு பண்ணி நான் இன்டர்வியூவே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை எடுத்து போட்டு 10 லட்சம், அதாவது மாத கடைசி இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை, அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற காரணத்துக்காக அந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஒரு பொழப்பு கிடையாது. அந்த நவீன் வந்து நான் போடுற காலில் உள்ள செருப்புக்கு கூட சமமாக மாற மாட்டான். அந்த ஃப்ராடு கலாட்டா சேனல் யூடியூப் சேனலோட ஆங்கர் நவீன் வந்து நான் போடுற காலில் இருக்க செருப்புக்கு கூட சமமாக மாட்டாருங்க. பேசிக்காக நான் ஒரு மருத்துவர், ஒரு பிசியோதெரபி டாக்டர். ஒரு டாக்டர் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள ஒரு சினிமா ஃபீல்டு அதுக்குள்ள வந்தா ஓகேங்களா கேலி கூத்தா பாக்குறாங்க. என்ன ரீசன்னா சினிமா ஃபீல்டு கேலி கூத்தா பாக்குறாங்க. டாக்டரா இருக்கப்ப எல்லாருக்கும் எனக்கு மதிப்பு கொடுத்தாங்க. ஸோ ஓகே, மற்ற இடங்கள்ல எல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதை தான் வந்துச்சு. இந்த நவீன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா நான் போடுறதுக்கு காலில் உள்ள செருப்புக்கு கூட சமமாக மாற மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், எங்க மெடிக்கல் சப்ஜெக்ட்ல அனாட்டமின்னு ஒன்று இருக்கு. அனாட்டமி அவரால் படிக்க முடியுமா? நான் கேட்குறேன், எவ்வளவு நோயாளிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேர் சிகிச்சை அளிச்சிருப்போம், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை பார்த்துருக்கோம், பெரிய பெரிய ஜட்ஜ் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களே சார் எப்போ சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கணக்காரர்கள், அவங்களுக்குலாம் இன்னொரு வாழ்க்கையை கொடுக்குறோம், சிகிச்சையை அளித்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்குறோம். ஸோ என்னோட காலில் உள்ள செருப்புக்கு கூட அந்த நவீன் அப்படின்ற நபர் வந்து சமமாக மாட்டா அப்படி. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தப்பான ஆட்களோட கம்பேர் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், குன்றத்தூர் அபிராமியும் ஓகேங்களா அது காம இச்சைக்காக எப்படி பெற்ற குழந்தைகளை கொண்டாங்களோ அதே மாதிரி இந்த நவீன் அப்படின்றவர் கண்டிப்பாக நல்ல குடும்பத்திலிருந்து வந்த நபர் மாதிரி தெரியல. காசுக்காகவும் பணத்துக்காகவும் அவர் ஃபேம் ஆகணுன்றதுக்காக என்ன விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் பண்ணுவார். குன்றத்தூர் அபிராமி எப்படி சட்டப்படி சிக்கினாங்களோ கண்டிப்பாங்க நவீன் வந்து ரொம்ப நாள் நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க. பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு காலையில் நான் எவ்வளோ வைத்தறிச்சலாக பேசினேனோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நவீன் வந்து அவர் பண்ண பாவத்துக்கு ஓகேங்களா கூடிய சீக்கிரத்தில், அதாவது காசுக்காகவும் வீவ்ஸ்க்காகவும் பண்ணாங்கல்ல, இது கூடிய சீக்கிரத்தில் சட்டத்து கையில் சிக்கி கூடிய விரைவில் அவங்களோட உண்மை முகம் வெளியில் வரும். இதுக்கு சப்போர்ட் வந்து அந்த கலாட்டா சேனல். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னை பற்றி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா, அது 10 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. முதல்ல இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணால் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணவே கூடாது, கண்டினியூஸாக எடுக்கவே கூடாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக இன்னொன்று சொல்ல வரேன். கலாட்டா மாதிரி யூடியூப் சேனலை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அப்பாவிகளை உங்களோட குடும்ப கதைகளை கேட்டு அல்லது உங்களோட பிரச்சனைகளை கேட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்கன்னா உங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி மக்கள்கிட்ட காமிச்சு லட்சமாக காசு சம்பாரிச்சிட்டு வந்துட்டு போகிறவங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கலங்க. அந்த மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்ல வரேன். சகிலா மேடம் இன்டர்வியூக்கு எனக்கு கூப்பிட்டுட்டு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பிஆர்ஓ வந்ததுக்கப்புறம் திருப்பி போனப்போ டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 1000 ரூபீஸ் தரீங்களா, அது எங்கன்னு கேட்டதுக்கு ஃபோனை எடுக்கல, ஃபோன் அட்டன் பண்ணல, அப்படி கண்டுக்கிறாம இருந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ராடு சேனலுங்க, அப்படியே என் வயிறு எரியுது. என்னை வச்சு எவ்வளவு நான் அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே போட்டிருக்கோம். இந்த வீடியோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறவான்னு ஒவ்வொரு வீடியோவும் என்கிட்ட கேட்டு போட்டு அதை பல மில்லியன் வியூஸ் போய் காசு சம்பாரிச்சவங்க. ஸோ திருப்பி சொல்ல வரேன், அதாவது நான் வந்து ஒரு மருத்துவர், ஒரு படித்த மருத்துவர், பொதுமக்கள்கிட்ட கான்டாக்டில் இருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட ரசிகைகள் இருக்காங்க. எனக்கே இந்த நிலமனா அப்பாவிகளை எப்படி மிரட்டி அவங்க வீடியோ, அதாவது என்னன்னா அப்பாவிகளை மிரட்டி அவங்கள பற்றி அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. ஸோ கலாட்டா சேனல் வந்து ஒரு பெரிய மாஃபியா கேங். திருப்பி சொல்ல வரேன், இவங்க வந்து பார்த்தாங்க நாங்கள் வளர்த்து விட்டோமா. ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, எல்லாரும் என் மகத்தை போட்டால் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க சேனலில் இன்டர்வியூ எடுத்து என்னை போட்டு காசு சம்பாரிச்சாங்களே தவிர அவங்க வந்து என்னை வளர்த்து விடலை. பொதுமக்கள் கிட்ட நான் நல்ல விஷயங்கள், என் திறமை, நடிப்பு திறமைன்னு ஒன்று காமிச்சனால தான் நான் இவ்வளோ தூரம் வெளியில் வந்தேனே தவிர இவங்க சேனல் எனக்கு வளர்த்து விடல. நான் இன்டர்வியூ பண்ணது 500 சேனலுங்க. இருக்கிற எல்லா சேனலும் என்னை எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எடுத்து போட்டு நம்ம ஃபேமஸே ஆகலை. என்ன ரீசனா அவங்க மேலே தப்பு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை காம்பன்சேட்டரி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இந்த கலாட்டா சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1 ஃப்ராடு சேனலுங்க. ஓகேங்களா, ஸோ திருப்பி சொல்ல வரேன், கலாட்டா வந்து நம்பர் 1 ஃப்ராடு சேனல்.
என்னை வச்சு சம்பாரிச்சுட்டு எனக்கே இந்த மாதிரி நிலைமைனா மற்றவங்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கலாட்டா மாதிரி யூடியூப் சேனலுக்கு தயவு செஞ்சு இன்டர்வியூ போகவே போகாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கலாட்டா மாதிரி சேனல்களுக்கு நல்லவங்கள வளர்த்து விடலாங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கிற கலாட்டா சேனலுக்கு நீங்கள் யாருமே ப்ரொமோஷன்ஸுமே கொடுக்குறாங்க. எவ்வளவோ நல்ல சேனல்கள் இருக்குது, தரமான சேனல்கள் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், யூடியூப் சேனலோட விதிமீறிய மூறி, ஓகேங்களா, நான் என்ன இன்டர்வியூ எடுத்தார், இடையிலே சண்டை வந்துருச்சு, நான் எந்திரிச்சு போயிட்டேன். அப்படி இருக்கிறப்ப அந்த இன்டர்வியூ போஸ்ட் பண்ணக்கூடாது. அதை டெலிகாஸ்ட் பண்ணி 10 லட்சம் வியூஸ் வாங்கி இதை காசாகி வாழ் போடுறாங்களே. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய பிச்சைக்காரத்தனம். ஓகேங்களா? என்கிட்ட வந்து ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பிச்சை எடுத்து நான் போட்ட பிச்சைங்க கலாட்டா சேனலுக்கு. இப்போ அந்த எல்லா வீடியோவும் நான் டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க டெலீட் பண்ணலாட்டி கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி போகும். என்னோட வீடியோ, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எதுக்குமே அவங்களுக்கு நான் பேமெண்ட் வாங்கலை. ஓகேங்களா? இன்டர்வியூ எடுத்தாங்க. அதே மாதிரி சொல்ல வரேன், ஒரு யூடியூப் சேனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்களே தவிர அவமானப்படுத்துறது கிடையாது. ஆக்சுவலாக பொது வழியில் இருக்காங்க இல்லையா, பொது வழியில் மீடியாக்காரவங்க மைக்கை பிடிச்சி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நம்ம பிடிச்சி ஆன்சர் பண்ணோம், பிடிக்கலாட்டி போகிறோம். ஓகேங்களா? இவங்க அந்த மாதிரி வரல. யூடியூப் சேனல் இன்டர்வியூ, யூடியூப் சேனல்ன்றது அவங்களோட கமர்ஷியல் பர்பஸ், அதாவது வந்து அவங்கள வணிகத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுமக்களை விழிப்புணர்வாகுங்கள். திருப்பி சொல்ல வரேன், இந்த மாதிரி ஃப்ராடு நபர்கள், அதாவது இந்த கலாட்டா சேனலோட ஃப்ராட் ஆங்கர் இருக்கார் இல்லையா, இவர் நல்லா ஃபேமஸாக இருக்கார், இவர் தொட்டா அதை திருப்பி சொல்ல வரேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ராடு ஆங்கர் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. ஓகேங்களா? நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லா ஆங்கரையும் சொல்லவே இல்லை. நவீன் மாதிரி ஃப்ராடு பசங்க இன்னைக்கு 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் போயிடுவாங்க. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் என்னோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியை போய்கிட்டே இருக்கும். இறைவனால் நான் அடையாளம் கண்டப்பட்டவர். என்னோட வளர்ச்சியை வந்து கலாட்டா சேனலோ அல்லது நவீனோ கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டவே முடியாதுங்க. என்னோட வளர்ச்சியை, அதாவது நவீனுக்குலாம் அவங்களுக்குலாம் என்ன பொறாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா தெரியுது. ஓகேங்களா? அவர் இன்டர்வியூ எடுக்கிறப்பயே நம்மளாம் 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம எதுலையுமே வரல. நல்லா தெரிஞ்சுக்கோ பொதுமக்களே, நான் சோசியல் மீடியாக்களை வந்து வெறும் 10 மாதம் தான். 10 மாதத்துக்குள்ளே இப்போ பேனா ஆங்கர் ஆகிட்டேங்க. ஆதித்யா டிவி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மகாநடிகன் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு நான் தான் ஆங்கர். ஓகேங்களா? ஸோ 5 படமும் நடிச்சிட்டேன். ஓகேங்களா? 5 படமும் நடிச்சிட்டேன். இன்னும் பெரிய உச்சங்களாக இருக்கும். நான் ஒரு ஸ்டார்னு ஒரு உச்ச வடிவத்துக்கு வந்துட்டேன். எனக்குன்னு ஏகப்பட்ட ரசிகைகள். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடு நவீன் வந்து என் காலில் போடுற செருப்பு கூட சமம் வர மாட்டார். இவ்வளவு நாள் இருந்து அவர் வந்து எந்த படத்தில் நடிச்சிருக்காரு, எந்த படத்தில் அவருக்கு வரவேற்பு இருக்கு. நான் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 படங்களை நடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உண்மை, நேர்மை, உழைப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்தவங்களை வர சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கலாட்டா சேனல் மாதிரியான ஃப்ராடு சேனல்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணும். அப்படி யாராவது ஃப்ராடு சேனல் தெரிஞ்சு நீங்கள் கலாட்டா சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போனீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்குன்னு பேமெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களை அவங்க எடுத்து போட்டு மில்லியன் வியூஸ்ன்னு சொல்லி வியூஸ் அடித்து அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. மில்லியன் வியூஸ் வாங்கி அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சமாக அவங்க பணம் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூன்னு போனால் நீங்கள் ஃப்ரீயாக கலாட்டா சேனல் பண்ணியே கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டால், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்களா, அது அதிகமாக வியூஸ் வந்ததெல்லாமே அவங்க குறி வைப்பாங்க கலாட்டா சேனலில். யார் நல்ல ஃபேமஸாக இருக்கா, யாருக்கு வியூஸ் அதிகமாக போகுது, யார் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஐடியா குறி வச்சு இந்த வீடியோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் ஒப்புதல் கொடுக்காதீங்க கலாட்டா சேனலுக்கு. நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? என்னால் அவங்க பணம் சம்பாதிச்சவங்களே என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், என்னால் அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. என்னால் பணம் சம்பாதிச்சு அன்னைக்கு வந்து திவாகர் இனிச்சாரான்னு தெரியல. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு கெட்டவன், ஒரு காலத்தில் வந்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர், ஆகோ ஓஹோ, தரையிலும் மண்ணிலும் புரண்டு ரீல் செய்த வாட்டர்மெலன் ஸ்டார் இன்னைக்கு ஆகாயத்தில் பறந்தார் அப்படிலாம் வந்து கலாட்டா சேனலில் போட்டாங்க. ஓகேங்களா? நம்மளை பற்றி என்ன ரீசனா, அப்போ என்னோட வீடியோ வச்சு நிறைய சம்பாரிச்சாங்க. அன்னைக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கல, பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்ற கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டை நம்ம வர வச்சிட்டோம், கண்டென்ட் போடணுமேன்றக்காக போட்டாங்க. அதுலேயும் நிறைய உண்மைகளை மறைச்சிட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது கலாட்டா சேனல் ரகிஜா டவர், சென்னையில் அண்ணா சாலையில் ரகிஜா டவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க. சென்னையில் D2 காவல் நிலையத்திலேருந்து வந்த உண்மையை மறைச்சாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கறேன். நான் 100க்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. அங்கர்லாம் சேர்ந்து என்னை மிரட்டி என் செல்ஃபோனை கீழே தட்டி விட்டு என் செல்ஃபோனை என் கையிலேருந்து செல்ஃபோனே பிடுங்கினாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வீடியோ எடுக்கிறப்ப நம்ம சேஃப்டிக்கு நம்ம வீடியோ எடுக்கணும். அப்படி வீடியோ எடுக்கிறப்ப என்னை செல்ஃபோனை தட்டி விட்டாங்க. எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் D2 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பொதுமக்கள் விழிப்புணர்வாங்க. கலாட்டா மாதிரி ஒரு ஃப்ராடு சேனலுக்கு நீங்கள் யாருமே இன்டர்வியூ கொடுக்காதீங்க. ஓகேங்களா? டிராவல் எக்ஸ்பென்ஸ் திருப்பி சொல்ல வரேங்க. அந்த ஆரம்பத்தில் வந்து கலாட்டா சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம். டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அது அந்த மீனாட்சி தாய் மேலே சத்தியம். முதலே நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் கொடுத்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார், வாங்கன்னு சொல்லிட்டு போய் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கலங்க. அட்லீஸ்ட் நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆட்டோவாவது பிடிச்சி கொடுக்கலாம்னு, அதுவும் கிடையாது. நான் இருக்கிற இடத்துல இருந்து கலாட்டா சேனல் வர்றேன், எங்க எதை எடுத்தாலும் காசுங்க. இவங்க வந்து நம்மளை கமர்ஷியலாக யூஸ் பண்ணி சைலா மேடம் இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல,
என்னை கூப்பிட்டு வரவழைச்சு நம்மளை இன்டர்வியூ எடுத்து போட்டு அதை சோஷியல் மீடியாவில் போட்டு காசாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அட்லீஸ்ட் நான் ஒரு சென்னையில் ஒரு இடத்துல கோடம்பாக்கத்துல இருந்து கலாட்டா சேனலுக்கு அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கல. ஸோ இவங்க பெரிய ஃப்ராடு இந்த சேனலு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க எந்த விதமான விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஆங்கர்களை தூண்டி விடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா, குன்றத்தூர் அபிராமியும் அவர் எப்படி காம இச்சைக்காக என்ன ஃப்ராடுனாலும் பண்ணாங்க, கண்டிப்பாக மாட்டிக்கிட்டாங்க. கலாட்டா சேனல் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூடப்படும், அழிக்கப்படும். கலாட்டா யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நாள் இது இருக்காதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மை ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்கும். என்னைக்கு தான் இல்லாட்டி இப்பயே வந்து கலாட்டா சேனல் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஓகேங்களா, எனக்கு காசு கொடுக்கல, டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கல, எங்களை எப்படி ஏமாத்துறாங்க, அப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் சென்னையில் ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி, ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி வந்து ஒரு யூடியூப் சேனல் வீடியோ அப்லோட் பண்ணி, ஓகேங்களா, அவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணி அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் உள்ள ஆங்கர் அந்த இவங்களையும் கைது செஞ்சாங்க. அதே மாதிரி கலாட்டா உள்ள சேனல்கள் விதிமுறைகளை மீறி, திருப்பி சொல்ல வரேன், இன்டர்வியூ பிடிக்கல, நான் பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டேன். என்னோட அனுமதி இல்லாமல் கலாட்டா சேனலுக்கு என்னோட வீடியோஸை போட அனுமதியே கிடையாது. அவங்களுக்கு அஃபீஷியலாக மெயில் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ கலாட்டா சேனல் அருணா மேடம்க்கு சொல்லிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை, உடனடியாக என்னோட வீடியோ எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே என்னோட வீடியோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறமும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இன்டர்வியூ நீங்கள் டெலிட் பண்ணணும். நீங்கள் டெலிட் பண்ணலாட்டி நான் கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். ஓகேங்களா, அவ்வளோ லேஸில் நீ இடம் போடாதீங்க, இது பிரச்சனை பெருசாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், விதிமுறைகளை மீறுறாங்க. பெரிய சேனல்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. அனுமதி இல்லாமல் நான் எவ்வளவோ சேனலுக்கு இன்டர்வியூ போயிருக்கேன். எனக்கு பிடிக்கலன்னு எந்திரிச்சு வந்து அதை போடாதன்னா போட மாட்டாங்க. அதை மீறி கலாட்டா சேனல் போடுறாங்கன்னா அதான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் துணிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மாதம் கடைசி அவங்களுக்கு வந்து டார்கெட் கட்டணும், ஸ்டாஃபுகளுக்கு சம்பளம் போடணும். அதுக்காக என்ன அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து அதை 10 லட்சம் வியூஸ் ஆக்கி அதை காசாக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். அருணா மேடம் வந்து சேனல் ஓனராக இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பொழச்சு சம்பாரிச்சு, இது எனக்கு ஒன்றுமே புரியல. சேனல் ஓனர் தானே ப்ராஃபிட் போகுது, சிஇஓவா அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோ இப்படி கீழ்த்தரமா, அதாவது கார்பரேட் செக்டர்னா அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், டீசெண்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து எல்லாம் மீறி போகிறாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை. சென்னையில் ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒரு மாணவியை எடுத்து அந்த வீடியோ போடாதேங்கன்னு சொல்லி அதுக்கு மீறி அதை போட்டு அதனால் பிரச்சனைகள் ஆகி அந்த மாணவி தற்கொலை முயற்சி பண்ணி கடைசியில் அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அந்த ஆங்கரை அரெஸ்ட் பண்ணாங்க. கூடிய விரைவில் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் கண்டிப்பாக அவர். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கூடிய விரைவில் வந்து கலாட்டா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கலாட்டா சேனல் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எத்தனை பேர் வாயில வயிற்றுல அடிச்சாங்களோ, ஓகேங்களா, காசு எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கல. யாராவது ஒரு சில பெரிய ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்களுக்கு மட்டும் தான் பணம் கொடுப்பாங்களாம். அவங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்களா, அவங்களே ஏமாத்துறாங்களான்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ திருப்பி சொல்ல வரேன், எல்லாரை வச்சும் பணம் சம்பாரிச்சு சின்ன யூடியூப் சேனலில் கூட, சார் வந்திருக்கீங்க நீங்கள் ரொம்ப லாங்கிலேருந்து, வாங்க சார் உட்காருங்க சார், ஜூஸ் சாப்பிடுங்க சார், இந்தாங்க சார் பேமெண்ட், அங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதர்களை பயன்படுத்தி லட்ச லட்சமாக கோடியாக சம்பாரிச்சு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறான் பாருங்க. என்னை வச்சு திவாகர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் அவங்க சேனலுக்கு போகலை, எத்தனையோ டைம் போயிருக்கேன். அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிச்சிச்சு, இப்போ கசக்கு தான். ஓகேங்களா, ஸோ எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆங்கர் நவீன் பேசின இதெல்லாம் வீடியோஸ்லாம் பாருங்கள். பொதுமக்களை உஷார்.